சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருக்கிற காரணத்தினால் அந்த தொகுதி எங்களுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக முறை பிரகாரம் வாசன் அவர்களுக்கு அந்த தொகுதியை வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர்களிடமிருந்து அதை எடுத்துக்கொண்டு இவர்களே அங்கே நிற்கிறார்கள். அந்த கூட்டணியினுடைய தன்மையும் எங்களுடைய கூட்டணியினுடைய தன்மையும் இதுதான். இதை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அடிபணிந்து நடக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அது தவறான வாதம். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழகத்தில் எங்களுடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சிகள் அதானி பங்கு சந்தையில் ஆற்றிய ஊழலுக்கு எதிராக ஸ்டேட் வங்கி, இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்திற்கு எதிராக பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள். இதுவரை பாரதிய ஜனதாவினுடைய தலைவரோ அல்லது இந்தியாவினுடைய பிரதமரோ 10 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பது அல்லது பங்கு சந்தையில் ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. நிதியமைச்சர் பங்கு சந்தை தன்னை அதுவே சரிபார்த்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். செபி அதை கண்காணிக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பங்குகள் 10 லட்சம் கோடி விழுந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதனை மத்திய அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும், பிரதம மந்திரி தெளிவுபடுத்த வேண்டும். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பலமுறை இதை பற்றி பேசியும் அதானியினுடைய பையை மட்டும் நிரப்ப முயற்சிக்க வேண்டாம் பிரதமர் அவர்களே என்று அவர் கேட்டுக்கொண்டும் கூட பிரதமர் அதற்கு பதிலளிக்கவில்லை. இவ்வளவு வெளிப்படையான, இவ்வளவு மோசமான ஒரு பங்கு சந்தை நிலவரம் நமக்கு தலைகுனிய வைக்க வேண்டியது. நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ராகுல் காந்தியின் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என பல்வேறு விஷயம் குறித்து கே எஸ் அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.